மாவட்ட ரீதியாக நாங்கள் அழுத்தம் கொடுப்போம். ஏன் அவர்களுக்கெல்லாம் அந்த வேலை செய்யல, நீங்க இந்த வேலையை செஞ்சு நாங்கள் அழுத்தம் கொடுப்போம். நம்ம மாவட்டத்தை மட்டும் குழப்பி நீங்க ஒரு குழப்ப நிலைக்கு எத்தனைக்கு இல்லைன்னு நாங்களே சாணக்கிய தாண்டி கழித்த போது கடும் கவலையா இருக்கு. எனக்கு என்ன தனிப்பட்ட ரீதியில எனக்கு அவரை ஒரு தனிப்பட்ட ரீதியில் எனக்கு அவர் எனக்கு பிடிக்கும், கட்சி ரீதியாகவும் பிடிக்கும், தனிப்பட்ட ரீதியில பிடிக்கும். கவலையா இருக்காது. செய்திக்கு பிற்பாடு நான் அவருக்கு அழைத்தேன். இது எனக்காகவோ இல்ல நான் கொடுத்த ஊடகத்துக்காக தான் சொல்றீங்களான்றதுக்கு அவருக்கு நான் தொலைபேசி அழைத்தேன். அவர் அதை எடுக்கல. சௌர சாணக்கியனை விட பல வருடங்களுக்கு முன்னாடியே நான் தமிழரசு கட்சியில சேர்ந்தேன். இந்த பரம்பரை தமிழரசு கட்சி அது ஒரு வழங்கல். நான் தமிழரசு கட்சியில சேர்ந்தவர் பல வருடங்களுக்கு முன்னாடி. நான் இந்த கேள்வியை கடந்து போகலாம். கடந்த கால வாழ்க்கையை, கடந்த கால நிகழ்வுகளை இப்ப பிரட்டி பார்த்தோம்னா அந்த கட்சிக்குள்ளையும் சம்பவம் இடம்பெற்றது. ஆனால் நீங்கள் அது தொடர்பில் பேச விரும்பவில்லை. அவருக்கு ஒரு இன்னொரு பதவி ஒன்றை கொடுக்கணும்ன்றதுக்காகத்தான் கட்சியின் ஊட பேச்சாளர் வைக்கப்பட்டிருக்கின்றது நான் நினைக்கிறேன். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இலங்கை தமிழரசு கட்சியின் ஆயுள்கால உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் செயற்பாட்டாளராகவும் இருக்கக்கூடிய அன்பின் செல்வேஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். உங்களை இலங்கை தமிழரசு கட்சியின் ஆயுள்கால உறுப்பினர் என்று குறிப்பிட்டேன். ஆனால் ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் உங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றிலே கருத்து பரிமாறுகின்ற போது, கோமாளி நிகழ்ச்சிகளை ஊடகத்தில் நடத்துகின்றவர்கள் கோமாளிகள் ஒரு சிலரை வைத்து கட்சியை விமர்சிக்கின்றார்கள். கட்சியில் எந்த ஒரு பொறுப்புக்குமே அல்லது பொறுப்பு நிலைகளிலுமே இல்லாதவர்கள் கட்சியை விமர்சிக்கின்ற போக்கு ஒரு பார்ப்பதற்கு வேடிக்கையாக இருப்பதாக மிகவும் ஏளனமாக சொல்லி இருக்கின்றார். அன்பின் செல்வேஸ் அவர்களும் ஒரு கோமாளியா இலங்கை தமிழரசு கட்சி? வணக்கம் அனைவருக்கும். ஆனா இந்த செய்தியை நானும் பார்த்தேன். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 3 கிழமை அல்லது 2 கிழமைக்கு மேற்பட்டதா இருக்கும் பார்த்தேன். ஆனா பெரும்பாலும் அது எனக்கு சொல்லக்கூடியதாகவோ அல்லது நான் கொடுத்த ஊடகத்துக்கு சொல்லக்கூடியதாகவோ இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. நான் அவருக்கு 2 தடவை அதுக்கு அந்த ஊடகத்துக்கு பிற்பாடு அவர் கொடுத்த அந்த செய்திக்கு பிற்பாடு நான் அவருக்கு அழைத்தேன். இது எனக்காகவோ இல்ல நான் கொடுத்த ஊடகத்துக்காக தான் சொல்றீங்களான்றதுக்கு அவருக்கு நான் தொலைபேசி அழைத்தேன். அவர் அதை எடுக்கல, அதை உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி. இருந்தும் அவர் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் என்னவென்றா, இதே கோமாளி ஊடகம் என்ற ஊடகத்துலதான் அவர் பல தடவை நேர்காணலுக்கு வந்திருக்காரு. ஏன் ஊடகப்பா இருக்கட்டும் இல்ல சில நேர்காணலுக்கு அவர் வந்திருக்காரு. அப்ப அவர் கோமாளி ஊடகத்தை இதை சொல்றதுக்கு சான்ஸ் இல்லை. அதையும் தாண்டி இதே ஊடகத்துலதான் சௌர சாணக்கியன்ற செய்திகள், பல செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கு. அப்படியான ஊடகத்தை கொண்டு இந்த ஊடகத்தை கொண்டு அவர் கோமாளி என்று சொல்றதுக்குரிய வாய்ப்பு 100% இல்லை. அதே சமயத்துல என்னைய கோமாளி என்று சொல்றதுக்குரிய வாய்ப்பும் இல்லை. அதுக்கான காரணம் என்னவென்றால், நான் சௌர சாணக்கிட்ட கிட்டத்தட்ட 5-6 வயதுக்கு மூத்தவனாக இருப்பேன். அதையும் தாண்டி சௌர சாணக்கியனை விட பல வருடங்களுக்கு முன்னாடியே நான் தமிழரசு கட்சியில சேர்ந்தது. இந்த பரம்பரை தமிழரசு கட்சி அது ஒரு வழங்கல். நான் தமிழரசு கட்சியில சேர்ந்தவர் பல வருடங்களுக்கு முன்னாடி. அதுவும் குறிப்பாக நான் சேர்ந்தது பாராளுமன்ற தேர்தலில் எனக்கு ஒரு சீட் கிடைக்கும்ன்றதாவோ இல்ல மாகாண சபை தேர்தலில் எனக்கு ஒரு சீட் கிடைக்குமோ என்ற அந்த ஒரு சுயநல அடிப்படையில நான் தமிழரசு கட்சியில சேரல. கிராமம் இருந்து குக்கிராமம் வரைக்கும் நம்மளோட தமிழரசு கட்சியை எடுத்து செல்லணும், பலப்படுத்தணும், விரிவாக்கணும் என்ற ஒரு நல்ல நோக்கத்துல நான் சேர்ந்த எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த ஒரு சுயநலம் கருதி நான் சேரல. அப்ப அந்த கருத்தை கொண்டு பார்த்தோம்டா அப்ப எனக்கு அவர் சொல்றதுக்கு வாய்ப்பும் இல்லை. நான் சார்ந்த, அதாவது நான் பேட்டி கொடுத்த ஊடகத்தை சொல்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. இதை நான் பெரும்பாலும் இது வேறொரு ஆளுக்கு தான் சொல்லிருப்பாரு, வேறொரு ஊடகத்துக்கு தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்க. அப்படி இருந்தா கூட அவர் வேறொரு ஆளுக்கோ வேற ஊடகத்துக்கோ அவர் சொல்லியிருக்க கூடாது. ஏனென்றால் சொல்ற ஆளுக்கு ஒரு சாதாரண ஒரு ஒரு கட்சியில் இருக்கிற வரைக்கும் இழக்கிறதுக்கு பெருசா ஒன்றும் இல்லை. அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காரு. வருங்காலத்தில் அவர் ஒரு கட்சியின் தலைவராக கூட வரலாம், செயலராகவும் கூட வரலாம். அப்போ ஒரு பொறுப்பி வாய்ந்த ஒரு பதவியில் இருக்கிறவர் மாத்திய வழியா அளந்து பேசணும். அவர் எனக்கு இல்லாட்டி என்ற ஊடகத்துக்கு நான் கொடுத்த ஊடகத்துக்கு இல்லாட்டியாவது வேற ஆளுக்கு சொன்னா கூட அவர் மாத்தி சரியா அளந்து பேசுறது நல்லது. அதுக்காக வேண்டிய 65,000 வாக்கு எடுத்தாரு, 70,000 60,000 வாக்கு கடந்தாரு. அந்த அந்த ஒரு இதோட அவர் கதைக்க கூடாது. கஜேந்திரகுமார் 1,20,000 வாக்கு கடந்தவர் அவர். இப்ப அவரோட வாக்கு சதவீதத்தை நீங்க பார்த்துக் கொள்ளணும், விளங்கிக் கொள்ளணும்.
அதே மாதிரி மைந்தியா இருக்கட்டும், ரணிலா இருக்கட்டும், இப்படியான ஆட்கள் எல்லாம் இவ்வளவு வாக்கு சதவீதத்தை கடந்தவிய. இதெல்லாம் ஒரு 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 குறிப்பிட்ட காலத்துக்குள்ள பக்கன்னு மாறும். அதை கொண்டு அந்த தானம் ரகம்பாவத்தோட சௌர சாணிக்கத்தை கதைக்க கூட அவர்கள எனக்கு மதிப்பு நிறையவே இருக்கு. அவர்களோட கட்சிக்கு தேவையான சாணக்கியன் அவர்கள் அரச கட்சியில் நாடாளுமன்ற தேர்தல் கேட்டபோது அந்த களவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் நீங்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்காக பதாதைகளை ஒட்டுகின்ற போது நீங்களும் துரத்தப்பட்டிருக்கிறீர்கள் தானே? அவராக துரத்தப்படல. அவர் இல்ல, நான் இதுகளை விரிச்சு இதுல பெரிய இதுகள் எல்லாம் சொல்லி நம்ம கட்சிக்குள்ள இருக்கிற கடந்த கால அனுபவங்கள் எல்லாம் கசப்போடு எல்லாம் நம்ம சொல்லி அதை நான் இது கட்சியில இந்த இணைய இந்த அதாவது இப்போது செல்வேஸ் அவர்களே வெளிப்படையாக பேச வேண்டும். உங்களுடைய கட்சியை பொறுத்தவரையில் இன்று ஒரு ஒரு கிட்டத்தட்ட சொல்ல போனால் எதிர்கட்சிகள் அல்லது அரசை விமர்சிப்பதை விட உங்களுடைய உட்கட்சிகள் இருந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஏனையவர்களை மிதித்து நடக்கின்ற செயற்பாடு இருக்கின்றது. அதனால் தான் கேட்டேன். நீங்களும் ஓடியதாக சில முகநூல் பதிவுகளில் சிலர் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அன்பின் செல்வேசையும் களவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் சாணக்கியன் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் ஓட விட்டார்கள் என்கின்ற ஒரு செய்தி கூட இருந்தது. அது எந்த கட்சியில் இருக்க கூட அவர் ஓட விட்டாங்க? அவர் அரச கட்சியில் நாடாளுமன்ற தேர்தல் கேட்டபோது. நான் இந்த கேள்வியை கடந்து போகலாம் நினைக்கிறேன். கடந்த கால வாழ்க்கையை, கடந்த கால நிகழ்வுகளை இப்ப பிரட்டி பார்த்தோம்னா அந்த கட்சிக்குள்ளையும் இப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றது. ஆனால் நீங்கள் அது தொடர்பில் பேச விரும்பவில்லை. அதை சொல்றதுக்கு நான் அதை இந்த இணையதளத்தினூடாக நான் முன்வரவில்லை. குறிப்பாக இன்று இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் இலங்கை தமிழரசு கட்சி உங்களுடைய மத்திய குழுவால் பதில் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட CVK சிவஞானம் ஒரு கருத்தினை கூறுகின்றார். நாடாளுமன்ற உறுப்பினர்களை மட்டும் உள்ளடக்கியது அல்ல தமிழரசு கட்சி, அது கட்சியையும் சேர்ந்ததென்று ஒரு புது வியாக்கியானம் கொடுக்கின்றார் உங்களுடைய கட்சியினுடைய செயற்பாடுகள் தொடர்பில். அது எந்த வரையறை தொடர்பில் அவர் வரையறுக்கின்றார்? CVK சிவஞானம் ஐயா, நான் புறக்கத்து எந்த வயது அவர் அரசியலை தாண்டி நிற்க முடியும். நான் அவரை கதைக்கிறது பிரசாரிக்காது இருந்தும் இன்றைக்கு சுமந்திரன் ஐயா நாடாளுமன்றத்தில் இருந்திருந்தால் இந்த பதில CVK சிவஞானம் ஐயா கடைசி வரைக்கும் சொல்லிக்க மாட்டேன். CVK சிவஞானம் ஐயா சொல்றதுக்கான காரணம் சுமந்திரன் ஐயா வெளியில இருக்கிறபடியா தான் இந்த கதையை கதைக்கிறார். ஏன்னா அவருக்கு இப்படி ஒரு கதை கதைக்காதான் சுமந்திரன் ஐயாவுக்கு ஒரு முக்கியத்துவம் வரும் என்ற அடிப்படையில தான் அவர் இந்த கதையை கதைக்கிறார். இதான் என்னுடைய கருத்து. என்னடா கூட நான் CVK சிவஞானம் ஐயா கூட விமர்சிக்கிறது அழகில்லை என்றதுக்காக நான் இந்த கதையை இதோட முடித்துக் கொள்ளுறேன்றதை சொல்லிக் கொள்றேன். உங்களுடைய கட்சியில் ஒரு நல்ல மரபு இருப்பதாக பலரும் கூறுகின்றார்கள். அதாவது தோல்வியுற்றவர்களையும் அரவணைத்து செல்லுகின்ற போக்கு. குறிப்பாக திரு சுமந்திரன் அவர்கள் கட்சியின் ஊடக பேச்சாளர், ஞானமுத்து ஸ்ரீநேசன் அவர்கள் நாடாளுமன்ற குழுக்களின் ஊடக பேச்சாளர் என்று உங்களுடைய அதே பதில் தலைவர் CVK சிவஞானம் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார். அது ஒரு நல்ல போக்காகத்தான் இருக்கின்றது. அதனை உங்களுடைய கட்சி தொடர்பில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? கட்சியில உதாரணத்திற்கு தோத்தவர் என்ற அடிப்படையில அவருக்கு ஒரு பதவி கொடுக்கணும் என்ற அடிப்பட்ட கருத்தை சொல்ல போனா அவருக்கு ஒரு இன்னொரு பதவி ஒன்றை கொடுக்கணும்ன்றதுக்காகத்தான் கட்சியின் ஊடக பேச்சாளர் என்று வைக்கப்பட்டிருக்கின்றது நான் நினைக்கிறேன். பெரும்பாலும் சுமந்திரன் ஐயா வென்றிருந்தால் கட்சியோ அல்லது நாடாளுமன்றத்துக்கோ ஒரே ஒரு ஊடக பேச்சாளர் இருந்திருப்பார். அந்த ஊடக பேச்சாளர் சுமந்திரன் ஐயா மாத்திரம் தான் இருந்திருப்பார் என்றதான் என்னுடைய கருத்து. அவர் வெளியில இருக்கிறபடியா தான் அவருக்கு ஒரு பதவி கொடுக்கணும் என்ற அடிப்படையில தான் இந்த கட்சி ஊடக பேச்சாளராக கொடுக்கப்பட்டிருக்கு. இது மத்திய குழுற முடிவு. இது அதுக்கு நாங்க ஒரு இத கட்சியில் ஒரு அங்கத்தவராக நாங்க இதுகளை. ஆனால் ஜாப்பு பற்றி அதிக அளவில் பேசுகின்ற இலங்கை தமிழரசு கட்சி ஜாப்பில் உள்ளடக்கப்படாத பேச்சாளர் பதவியை எப்படி வழங்க முடியும்? அது மத்திய குழு எடுத்திருக்கிறதான CVK சிவஞானம் ஐயா சொல்றாரு. அதுக்கு நாங்க எங்களை போல ஆட்கள் கருத்து சொல்றது கொஞ்சம் அதிகபட்சமா தான் இருக்கப்படி நினைக்கிறோம். ஏன் அச்சப்படுகிறாரா செல்வேஸ் அவர்கள்? அதாவது இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் இப்போது எல்லோரையும் சட்ட ரீதியாக அணுகி விடுவார்கள் அல்லது நீதிமன்றத்தில் நிறுத்தி விடுவார்கள் என்கின்ற ஒரு அச்சம் செல்வேஸிடமும் வந்து விட்டதா? நீங்க முதல் இந்த கேள்வியை நீங்க வாபஸ் பெறணும். அதாவது இந்த கேள்வியை நீங்க திரும்ப பெறணும். வழக்கு போடுற நீதிமன்றத்தை நாங்க கொலை செஞ்சதா அல்ல களவெடுத்ததா? எங்கட தமிழரசு கட்சி என்பது 75 வருஷ கட்சி, பாரம்பரிய கட்சி, ஒரு ஜனநாயக கட்சி, ஒரு பேச்சு சுதந்திரம் உள்ள கட்சி. பேச்சு சுதந்திரத்தை நாங்க பேசுறோம் சரியான முறையில, அழகான முறையில, தெளிவான முறையில பேசி கொண்டிருக்கிறோம். நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு நேர்காணல் எடுத்ததுல கூட நீங்க அச்சப்படுறா நீதிமன்றத்தை நாடுறாரு. நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு தடவை என்ன நீங்க சொன்னீங்க, இந்த தடவை இன்னொரு தடவை சொல்லிக் கொண்டிருக்கீங்க. நீங்க இதை நீங்க வாபஸ் பெறணும். நீங்க முதல் அப்படி சொல்லாங்க. இது எங்களை ஜனநாயக கட்சி, எங்களுக்கு கருத்து சுதந்திரம் நிறையவே இருக்கு.
நாங்க கருத்து சுதந்திரத்தை நாங்க பொது வழியில சொல்ல வேண்டிய கருத்து சுதந்திரம் சொல்லியே ஆகும். அதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை. ஒரு தடையும் இல்லை. அப்படி தடை ஒன்று சொல்றாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு தான் தடையை கொண்டு வரணும் கட்சி ரீதியாக. ஆனால் இப்போது மத்திய குழுவின் முடிவுகளுக்கு உங்களுடைய கட்சி கட்டுப்படுவதில்லை என்கின்ற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுகின்றது. நீங்கள் இப்போது கூறுகின்றீர்கள் கட்சி தான் முதன்மையானது, ஜனநாயகத்தன்மை உடையது, கட்சியிலே ஜனநாயக பண்புகள் பேணப்படுகின்றன, ஜனநாயகத்தினுடைய ஒரு ஒரு முக்கியமான உதாரணமாக இலங்கை தமிழரசு கட்சி இருக்கின்றது. காரணம் அதற்குள் அப்படியான வகையில் கருத்துக்கள் பரிமாறப்படுகின்றன. ஆனால் உங்களுடைய கட்சி மத்திய குழுவின் முடிவுகளுக்கு கட்டுப்படுவதில்லை என்கின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. நாங்களும் ஒரு கிளீனிங் மத்திய குழு கொண்டு வரணும், அதாவது தூய்மையான மத்திய குழு கொண்டு உருவாக்கணும். காரணம் என்னவென்றால் இப்ப மத்திய குழு உறுப்பினர்கள் தான் தமிழரசு கட்சியின் ஆதரவாளர், அதாவது தமிழ் மக்களின் தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதிகள் என்று சொல்லலாம் மத்திய குழுவில் இருக்கிறார்கள். அதுக்கு காரணம் என்னவென்றால் மத்திய குழுவில் இருக்கிற ஆட்கள்ல பாருங்க, இப்ப எலெக்ஷன் கேட்டா, அதாவது இந்த நாடாளுமன்ற இப்ப அண்மையில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய குழுல கேட்ட ஆட்கள்ல அதாவது மத்திய குழு எடுத்த தீர்மானம் தேசிய கட்சி ஒன்று, அதாவது சிங்கள தேசிய கட்சி சஜித்துக்கு ஆதரிக்கணும் என்று ஒரு மத்திய குழு தீர்மானம் எடுத்தது. அதுக்கு முரணா இன்னொரு சைட்டானவர் மத்திய குழுவில் இருந்தவர்கள் ஆதரிச்சாங்க, அதாவது ஒரு தமிழ் பொது வேட்பாளர் ஆதரிச்சாங்க. அவர்களும் அதாவது சஜித் பிரேமதாசா ஆதரிச்ச மத்திய குழுவில் இருந்த ஆட்கள், தமிழக மத்திய குழுவில் இருந்த ஆட்களையும் எடுத்துக்கொள்ளுங்க, தமிழ் பொது வேட்பாளர் ஆதரித்த ஆட்கள் வெண்ட விதத்தையும் சஜித் பிரேமதாசா ஆதரிச்சார்கள் மத்திய குழுவில் இருந்து வேட்பாளர்கள் வெண்டாக்களையும் பார்க்க ஒரே ஒரு ஆள் தான் பண்றீங்க, சௌர சாணக்கியன் மாத்திரம் தான் பண்றீங்க. சுருக்கமா சொல்ல போனா சஜித் அணிய ஆதரிச்ச மத்திய குழுவில இருந்து தீர்மானம் அடித்து ஆதரிச்சார்கள். சுமந்திரன் ஐயா தோத்திருக்கார், சகோதரர் சரவணவன் ஐயா தோத்திருக்கார், சகோதரர் சேயோன் சோத்திருக்கார், சகோதரர் சத்தியலிங்கம் சோத்திருக்கார். இன்னும் வேலை இருக்கு. நான் இதுகளை சொல்ல போனா நமக்குள்ள கட்சிக்குள்ள இருக்க மனோரத்தங்கள் வரும், அந்த வழியா சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஆனா அதே சமயம் தமிழ் பொது வேட்பாளர் ஆதரிச்சு வர உதாரணத்துக்கு வாங்க, சிறுதரன் ஐயா வென்றிருக்கார், சிறுநேசன் ஐயா வென்றிருக்கார், கோதராஜன் ஐயா வென்றிருக்கார், அதே சமயத்தை கோடீஸ்வரன் அண்ணன் வென்றிருக்கார். இன்னும் ஒரு ஆள் இருக்குன்னு நினைக்கிறேன், சரியா தெரியும். ஆனா அந்த இதுல சஜித் பிரேமதாசாவை ஆதரிச்ச, அதாவது அந்த மத்திய குழுல ஆதரிச்ச ஆட்கள்ல கலையரசனும் ஒரு ஆள், அவரும் தோத்திருக்கார். அப்ப இதுல பார்க்க போனா மத்திய குழுல இருக்கிற ஆட்கள் தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதியின் குரல் இல்ல என்றது வழியா விளங்கு. அப்ப தமிழ் மக்களின் ஆதரவு உள்ள ஒரு மத்திய குழு அங்கத்தவரை தான் நம்ம இப்ப கட்டாயம் கொண்டு வரோம். அங்க இருக்கிறார்கள் முழுக்க 90% ஆட்கள் மத்திய குழுல இருக்கிற அங்கத்தவர்கள் என்று தமிழ் மக்களின் ஆதரவாளர்கள் அல்ல. உங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் முடிவுக்கு சஜித்தை ஆதரிக்காதவர்கள் மீது அவர்களை நீக்குவதற்கான வேட்டை ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அவர்களிடம் விளக்கம் கோரி கடிதங்கள் அனுப்பப்படுகின்றது. அவை மத்திய குழுவின், அதாவது மாவட்ட குழுவினுடைய முடிவல்ல, கிளைக்குழுவின் முடிவு என்று உங்களுடைய பதில் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் வியாக்கியானம் கொடுக்கின்றார். என்ன இடம்பெறுகிறது? உங்களுடைய வடக்கு கிழக்கிலே உங்களுடைய மாவட்டம் தான் ஒரு கோமாளி மாவட்டமாக இருக்கின்றது தமிழரசு கட்சியில். இல்ல இந்த மாவட்டத்துல நாங்க முடிவெடுக்கல. மாவட்டத்துல முடிவெடுத்து தானே நாங்க அங்க மத்திய குழுக்கு அனுப்புவோம். நாங்க இந்த மாவட்டத்துல முடிவெடுக்க எந்த அடிப்படையில் உங்களுடைய பதில் பொதுச் செயலாளர் விளக்கம் கோரி கடிதம் அனுப்ப முடியும்? இல்ல அதுக்கு இன்னும் எடுக்கல. அவர் புலியான வேலோடு செஞ்சு விட்டாரு. அவர் புலியான வேலை தானே. ஆனால் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்று இவ்வளவு காலம் தாமதிக்க வேண்டி இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தல் முடிந்த கையோடு அவர்களிடம் விளக்கம் கோரி கடிதம் எழுதி இருக்கலாமே, ஏன் தாமதித்தீர்கள்? இந்த வெற்றி தோல்வியை பாக்குறதுக்காக தான் தாமதித்து வழங்குறது, அதான் காரணம். இதுல சில நேரங்கள்ல பொது வேட்பாளர் ஆதரிச்சவர்கள் தானாகவே தோத்தாங்கன்னா நமக்கு அந்த விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பெண்ணா தான் விளக்கம் கொடுக்கணும்ன்ற ஒரு அடிப்படை கூட இருக்கலாம். அப்ப பொது வேட்பாளர் ஆதரிச்சவர்கள் கிட்டத்தட்ட 3-2 பங்கு, என்ன 3-2 பங்குனா முழுமையா சாடைக்கிற தவிர மத்த எல்லா பேரும் பண்டு விட்டார்கள். அதாவது சத்தியலிங்கம் ஐயா அது தேசிய பட்டியல வந்தவர் தானே, சஜித் ஆதரிச்சா கூட அவர் தேசிய பட்டியல வந்தவர் தானே. அது 5வது இடம் நினைக்கும் அவர் வந்தது, தேசிய பட்டியல வந்தவர். இதுதான் நிகழ்ந்திருக்க முடியும் என்ற கருத்து. மத்த சிறுகரணையாவை சொல்றாரு, அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கிறான்னா அந்த நடவடிக்கையை எதிர்கொள்றதுக்கு நான் ரெடி என்றாரு சிறுகரணையா. அப்படி சிறுகரணையா சொல்லக்குள்ள சிறுநேசன் ஐயாவை தான் சொல்ல போறாரு, கோடீஸ்வரன் ஐயாவை தான் சொல்ல போறாரு, கோதாசன் ஐயாவை தான் சொல்ல போறாரு. இப்படி பார்க்க போனா அப்படி நடவடிக்கை எடுக்க போனா கட்சியில
கட்சியில பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காரு. சௌர சாணக்கியரையும் இந்த சத்தியலிங்கம் ஐயா பாராளுமன்ற உறுப்பினர் ஆனால் இருக்காரு. திருகோணமலை கிளிநொச்சி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு விளக்கம் கோரி கடிதம் அனுப்பவில்லை. அங்க இருக்கக்கூடிய மாவட்ட கிளையோ ஏனைய கிளை குழுக்களோ இது தொடர்பான கடிதங்கள் அனுப்பும்படியாக சத்தியலிங்கம் அவரிடம் கோரவில்லை. திரு சாணக்கியன் அவர்கள் மட்டும்தான் இந்த கோரிக்கையை விடுத்தார். அதன்படி நான் விளக்கம் கோரி இருக்கின்றேன் என்றுதானே சத்தியலிங்கம் அவர்கள் இப்போது பதில் வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அப்ப நாங்க சாணக்கியம் நாங்க அழுத்தம் கொடுப்போம், மாவட்ட ரீதியாக நாங்க அழுத்தம் கொடுப்போம். ஏன் அவர்களுக்கெல்லாம் அந்த வேலை செய்யல, நீங்க இந்த வேலை செஞ்சு நாங்க அழுத்தம் கொடுப்போம். நம்ம மாவட்டத்தை மட்டும் குழப்பி நீங்க ஒரு குழப்ப நிலைக்கு எத்தனைக்கு நாங்களே சௌர சாணக்கியன் நாங்க இதை முன்வைப்போம். இந்த கருத்தை முன்வச்சு அவரிடம் நாங்க எங்க கருத்தை எதிர்ப்பையோ எங்களுடைய கருத்தையோ நாங்க வருகின்ற நாட்கள்ல பிரதிபலிப்போம். நீங்கள் கூறுகின்ற கருத்து சற்று முரணாக இருக்கின்றது. நீங்கள் இப்போது ஆரம்பத்தில் குறிப்பிட்டீர்கள் உங்களுடைய 2 முறை தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தினேன் கோமாளிகள் என்று ஊடகத்தில் வந்த பின்னர் அவரோடு உரையாடுவதற்கு. ஆனால் உறுதிப்படுத்துவதற்காக நீங்கள் எடுத்ததாக கூறுகிறீர்கள். அவர் உங்களுக்கு பதில் வழங்கவில்லை. நீங்கள் இப்போது மாவட்டத்தில் இந்த குழப்ப நிலை தொடர்பில் அவருக்கான அழுத்தம் அல்லது அவரோட உரையாடப்படும் என்று கூறுகிறீர்கள். உங்களுடைய தொலைபேசிக்கு அழைப்பில்லாத போது எப்படி நீங்கள் அவரை அணுக முடியும்? இல்லையே, அது ஒரு மாவட்ட ரீதியான கூட்ட ரீதியா போகும். அது கட்சி ரீதியான கூட்டம் கொண்டு வரும் தானே, அப்ப நாங்க சந்திப்போம். அதுல என்ன கூட்ட ரீதியா சந்திப்போம். ஆனால் உங்களுடைய மாவட்டத்தில் மாவட்ட குழுவை கூடுவதற்கான சூழ்நிலை இருக்கின்றது. சூழ்நிலை வராம சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்வோம். வரலாற்று சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்வோம். பிரச்சனையில தானே ஒரு தீர்வு வரும், குழப்ப நிலையிலானே ஒரு முடிவு வரும். அதை ஏற்படுத்திக் கொள்வோம். நான் இன்னொரு விடயம் பேசப்படுகின்றது. குறிப்பாக கடந்த வாரம் அளவில் இடம்பெற்றிருந்த ஒரு நிகழ்வானது சென்னையிலே இடம்பெற்ற அயலக தமிழர் தின மகாநாடு இடம்பெற்றிருந்தது கடந்த 12ஆம் தேதிகளில். அந்த மகாநாட்டிற்கு உங்களுடைய கட்சியின் பிரதிநிதிகள் பலரும் சென்றிருந்தார்கள், பங்கு பெற்றிருந்தார்கள். அதன் பின்னர் பல்வேறுபட்ட விமர்சனங்களும் அவை தொடர்பிலான வாத பிரதிவாதங்களும் ஊடகப்பரப்பிலும் சமூக வலைத்தளங்களிலும் முன்வைக்கப்படுகின்றன. உங்களுடைய கட்சி இன்று ஒரு சுய விருப்பம் பெறுகின்ற ஒரு கட்சியாக, சுயநலம் மிக்க ஒரு கட்சியாக மாறிவிட்டது. இல்ல, அது நான் சொல்ல தேவையில்லை. பல பேர் இப்ப கிட்டத்தட்ட நான் ஒரு பேச்சு வழக்குல சொல்றேன்னா கழுவி ஊத்துறாங்க. அது குறிப்பா கட்சியில இருக்கிறார்கள். சுமந்திரன் ஐயாவையும் சௌர சாணக்கியனையும் தான் கழுவி ஊத்துறாங்க. இணையதளத்துல நீங்க பார்த்தா தெரியும். அதாவது கழுவி ஊத்துறாங்க. எங்களுக்கும் அது சுமந்திரன் ஐயாவை தாண்டி சௌர சாணக்கியனை தாண்டி கழுவி ஊத்தும் போது கடும் கவலையா இருக்கு. எனக்கு என்ன தனிப்பட்ட இல்ல, எனக்கு அவரை ஒரு தனிப்பட்ட ரீதியில் எனக்கு அவர் எனக்கு பிடிக்கும், கட்சி ரீதியாகவும் பிடிக்கும், தனிப்பட்ட ரீதியிலும் பிடிக்கும். கவலையா இருக்காது. இருந்தும் அந்த அழைப்பிதழ், அதாவது அந்த இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பிதழ் ஒரே ஒரு தமிழரசு கட்சியில ஒரே ஒரு ஆளுற பேர் மட்டும்தான் இருக்கு. ஸ்ரீதரன் ஐயாட பேர் மாத்திரம்தான் இருக்கு. இவர்கள சொல்ற மாதிரி அலையா விருந்தாளியா போயிருக்கிறார்களா அல்லது இவர்களாக யாரும் அதாவது அழைப்பித காட்டுல பேர் போடாம இவர்களை தொலைபேசி ஊடாக அழைச்சி நீங்க வாங்கன்னு சொன்னார்களா என்பது எனக்கு தெரியாது. ஆனா அந்த அழைப்பித காட்டுல சிறப்பு அதிதிகள்ல ஸ்ரீதரன் ஐயா மட்டும்தான் தமிழரசு கட்சியில இல்லை என்பது இது திட்டவட்டமா தெரியும். நான் வேணும்னா உங்களுக்கு அந்த காட்டை வேணும்னா உங்களுக்கு போட்டுருவோம், அல்லது நான் படிச்சுக்கிறேன் அந்த காட்டு. இதை ஒரு என்ன நடிப்பாகவோ அல்ல போலியாகவோ அல்லது எங்களை அழைத்தாங்கன்னு பொய்யை சொல்ல வலிக்கிட்டாங்கன்னா ஒரு சோறு பதம் மாதிரி போல எல்லாத்தையும் சொல்ல வலிக்கினா மத்த எல்லாம் செயல்பாடெல்லாம் இப்படித்தான் இருந்திருக்கின்றத இவர்கள ஆதரவாளர்கள் விலகிக் கொள்வார்கள். இப்படித்தான் நடந்திருக்கின்றதை விலகிக் கொள்வாங்க. அப்படித்தான் அந்த இந்த ஊடகத்துல கலைக்கிறத பார்த்தா அவங்க போலியா தான் மிச்ச வச்சதெல்லாம் நடந்து கொள்றாங்கன்ற மாதிரி இதுல விலகிக் கொள்ற மாதிரி தான் இருக்கு. உங்களுடைய கட்சியின் பிரதிநிதிகள் ஈழத்தமிழர்கள் விவகாரம் தொடர்பாக இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களுடன் பேசியதாகவும், குறிப்பாக ஈழத்தமிழர் விவகாரம், அதில் குறிப்பாக இலங்கை தமிழர் தேசிய இனப்பிரச்சனை விவகாரத்தில் பாரத நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊடாக நகர்த்துவதற்காக ஆளுங்கட்சிக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக கனிமொழியை சந்தித்ததாக கூறப்படுகின்றது. அதன் பின்னர் பல்வேறுபட்ட ஊடக பரப்பிலும் செய்திகள் வெளியாகியிருந்தன. அதனை சுமந்திரன் அவர்கள் உறுதிப்படுத்தியிருந்தார். இப்போது ஈழத்தமிழர் விவகாரம் என்பது அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விவகாரமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுகவின் ஊடாக மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கின்ற செயற்பாடு ஒரு நல்ல முயற்சியாக அவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. இது தமிழரசு கட்சியினுடைய ஒரு வெற்றியாக பார்க்கலாம். ஐயா, நல்லா விளங்கி கொள்ளணும்னா இப்ப நம்ம முதலே மாதிரி இப்ப 90ஆம் ஆண்டாக்கள் இருப்ப, அதாவது உலகத்துல நம்ம ஒரு நாட்டுக்கு இந்தியாவுக்கோ அமெரிக்காவோ கனடாவுக்கோ போய்தான் தெரியணும் இல்லை. அது அங்க நாட்டுற சூழல் அந்த அரசியல் அனைவருக்கும் தெரியும். இருக்கிற இதால அனைவருக்கும் தெரியும் என்னென்ன நடக்குதுன்றது.
நான் சொல்ற வலிக்கிறேன் நான் யதார்த்தத்தை சொல்றேன், நடந்து கொள்றேன், இதை சொல்றேன். கனிமொழி அம்மையார நம்ம இலகுவாக தமிழரசு கட்சி, அதாவது தமிழ் கட்சி இலங்கையில் ஈழத்திலிருந்து வந்திருக்காங்க என்றால் நம்ம சந்திக்கிறத எத்தனைக்கிறத விட அந்த பெண்மணியை சந்திப்பாகும். காரணம் என்னவென்றால் ஈழத்தமிழர்களோடும் நாங்கள் ஒரு தொடர்பு வைத்திருக்கோம் என்று தமிழ்நாட்டில அடையாளப்படுத்தினா வாக்கு வங்கி, அதாவது தேசிய வாக்கு வங்கி, அந்த தமிழ் தேசிய வாக்கு வங்கி கொஞ்சம் இருக்கு, சீமானுக்கு போடுற வாக்கு வங்கி இருக்கு. ஏன் இப்ப ரீசனா பிஜேபியை தாண்டி அண்ணாமலை என்ற ரீதியில ஒரு தேசிய வாக்கு ஒன்று இருக்கு. அப்படியான வாக்குகள் தங்களுக்கு வாரத்துக்கு சாதகமாக நாங்கள் ஈழத்தோட தொடர்பு அடிக்கும், ஈழத்தமிழுக்காக குறை கொடுக்க முடியறதுக்காக வியலை யூஸ் பண்றோம். வியல பாடக்காய பயன்படுத்துறதுக்கு தான் இந்த திமுக அரசு, அதாவது குறிப்பா கனிமொழி இதை பயன்படுத்திருக்கா. அதை தெரியாமத்தான் இவைய கலைச்சு கொண்டிருக்காங்க. அதை தாண்டியா ஹிந்தில லடிக்கின்னுவாங்க. லடிக்கின்றா பொம்பளை. அவ எப்படி சொல்றேன்னா, நாட்டுக்கு போனா, அதாவது சவுத்துல, தமிழ்நாடு சவுத்துல இருந்து நாட்டுக்கு போனாங்கன்னா அங்க ஹிந்துக்காரர்கள் சொல்ற லடிக்கி 2G லடிக்கின்னுவாங்க. அதாவது 2G பொம்பளை. அதாவது கோடிக்கணக்குல ராசாவும் கனிமொழியும் கோடிக்கணக்குல 2Gல கொள்ளையடிச்சாங்க, ஊழல் செஞ்சார்கள். தீகார் சிலையில கனிமொழியும் ராசாவும் களி சாப்பிட்டவங்க. இப்பயும் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. இதையா தமிழ்நாட்டுக்கு ஐயா மாநிலத்துக்கு கொடுக்குற நிதியை கூட அதாவது மத்திய சர்க்கார், மோடி சர்க்கார் மாநிலத்துக்கு கொடுக்குற நிதியை கூட கொடுக்கல. கஜா புயலுக்கு கூட கொடுக்கல. இப்ப வெள்ளத்துக்கு கூட நிவாரணம் கொடுக்க. காரணம் என்னவென்றால் தமிழ்நாடு திமுக அரசு மத்தியவுக்கு சப்போர்ட் பண்றல. அடுத்தது ஒரு திருடர் என்ற அடிப்படையில நிதிகளை பிடிச்சு வச்சிருக்கு. அதே சமயத்துல இவங்களுக்கு அங்க மதிப்பே இல்லை. அடுத்த சமயத்துல ஈழத்தமிழர்களுக்காக அங்க நமக்கு அழுத்தம் கொடுக்குற அளவுக்கு இவங்களுக்கு அங்க பலம் இல்லை. இப்ப எதிர்கட்சி, அதாவது இந்தியா கூட்டணி ஐயா இப்ப உடைஞ்சு கிடக்கு. மம்தா பானர்ஜி, மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணியில இருந்து போய்த்தாவும். அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சி, அவரு இந்தியா கூட்டணியில இருந்து உடைஞ்சிட்டு. அதே மாதிரி சிவசேனா, பால்தக்கர கட்சி சிவசேனா, அது இந்தியா கூட்டத்தில் உடைஞ்சிட்டு. இதே மாதிரி சரத்பவார் இந்தியா கூட்டணியில இருந்து உடைஞ்சிட்டு. அப்ப வலுவிழந்திருக்கிறதுதான் அந்த கூட்டணி, இந்தியா கூட்டணி. அது ஒரு தரமான வலுவான எதிர்கட்சியா இருந்தா பரவாயில்ல, நல்ல ஒரு அழுத்தத்தை கொடுப்பாங்கன்னு சொல்றதுக்கு. அதே சமயத்துல திமுக கள்ளன், திராவிடம்டா திருட்டு கூட்டம், அப்படியான திமுக நமக்கு அழுத்தம் கொடுக்குற. இது ஆர்டா நீங்க இல்லைங்க. இது என்னன்னா எங்களுக்கு தெரியாதா? மக்கள், எனக்கு மட்டும் இல்ல, அரசியல் எல்லா பேருக்கும் தெரியும். அரசியல் இப்ப கையடக்கத்தோட வயசுல எல்லா அரசியலையும் மக்கள் பார்த்து கொண்டு இந்த பூச்சாண்டி காட்டி இந்த அரசியலை நடத்தாதுங்க தயவு செய்து. அதையும் நாங்க திமுக ஊடாக ஈழத்தமிழருக்கு அழுத்தம் கொடுக்க மட்டும் சொல்லாரு. சுமந்திரனையா போய் பேசுறாரு, அதுல அந்த அதுல பேசுறாரு சுமந்திரனையா. ஈழத்தமிழருக்கு என்னவும் என்றால் அண்ணன் இருக்கிறார் என்று பேசுறார். அண்ணனும் இருக்கிறார் என்று பேசணும். அவர் இம்முறை பேசவில்லை, அது கடந்த முறை பேசிய அந்த உரையாடலை தான் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அவர் பேசுறாரு அண்ணன் இருக்கிறார், ஈழத்தமிழ் அண்ணன் இருக்கிறான்னு பேசக்கூடாது, அண்ணனும் இருக்கிறார் என்று பேசணும். ஏன் எடப்பாடி பழனிசாமி இல்லையா தமிழ்நாட்டுல? ஏன் சீமான் இல்லையா? பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் இல்லையா? ஏன் வைகோ இல்லையா? ஏன் மத்தாக்களை இல்லையா? திருமாவளவன் இல்லையா? எவ்வளவு பேர் நமக்கு குரல் கொடுக்குற இருக்காங்க. அண்ணனும் இருக்காருன்னு பேசணும். பார்த்தே சரியான முறையில பாதிக்கணும். இப்ப திமுகவுக்கும் நம்ம தமிழரசு கட்சி முட்டு கொடுக்குறால இலக்கு விளங்காதானே? சுமந்திரன் ஐயா யாழ்ப்பாணத்தை படிச்ச மக்களால, தேசிய நல்ல தமிழ் பற்று மக்களால சுமந்திரன் ஐயா தோக்கப்பட்டிருக்காருன்றது தெரியாதானே? சில நேரங்கள் தெரியாம இருக்கும். ஓஹோ, இவரு தமிழ் மக்களுக்கு தமிழரசு கட்சி ஒரு முக்கியமான ஆளுன்னு தான் தெரிஞ்சிருக்கு சில ஆண்களுக்கு. இவர் தோற்கடிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு தெரியாம இருந்திருக்கு இடையில. சில ஒருவர் ஒரு ஆள் 6வது மேடையில இவர் ஆறு பேசுறாரு. இவர் முன்னாள் பாராளுமன்ற யாழ்ப்பாணத்து மக்களால, படிச்ச மக்களால, நல்ல தமிழ் உணர்வு மக்களால தோற்கடிக்கப்பட்டவர் சுட்டி காட்டின அவருக்கு என்ன மாறிக்குவாங்க சுமந்திரன் ஐயா பாருங்க. அதே ஒரு பெரிய கவலை அளிக்குது. ஐயா தயவு செய்து அரசியல் செய்யணும் அடுத்ததாக இப்படியான போலியான வசனங்களை பாதிக்காம இருக்கிறது நல்லது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இலங்கையில் குறிப்பாக மாற்றத்தை நோக்கி நகர்வதாக கூறப்படுகின்றது. தமிழரசு கட்சி விவகாரம் ஒருபுறம் இருக்க, மாற்றத்தை நோக்கி இலங்கை நகர்கிறது. தூய்மையான இலங்கை, கிளீன் ஸ்ரீலங்கா, அனுரவினுடைய செயற்பாடுகள் பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்திருக்கக்கூடியது என்று தமிழர் பகுதியில் கூட அதிகளவான ஆசனங்களை பெற்ற இலங்கையில் இருக்கக்கூடிய அனுர அரசு தொடர்பில் உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கு? ஐயா, நான் தமிழரசு கட்சிக்காரன். நான் சாகும் வரைக்கும் தமிழரசு கட்சிக்கு பின்னால தமிழரசு கட்சியோட பயணிப்பேன். தமிழரசு கட்சி தான் போட்டு போடுவேன். நான் தமிழரசு கட்சியை தாண்டி எந்த ஒரு கட்சிக்கும் போட்டு போட்டது இல்லை. அதே சமயம் அதை கொண்டு சொல்றேன்.
நான் அனுர கட்சிக்கு போட்டதும் இல்லை, போட போறதும் இல்லை, போடுங்கன்னு சொன்னதும் இல்லை. அப்ப நான் அனுர அரசாங்கத்தை நான் விமர்சிக்க இயலாது. அனுர அரசாங்கம் நல்லமென்று பாலும் தேனும் அனுர வந்தா ஓடும் என்று வாக்கு சேரிச்சாக்களும் அவருக்கு வாக்கு போட்டாக்களும் இருக்காங்க. அவையதான் இந்த பதிலை சொல்லணும். ஆகவே நான் இந்த பதில் அளிக்காம நான் கடந்து செல்வதுதான் என்னுடைய சாமர்த்தியத்தனம் என்று நினைச்சு கொண்டு நான் இந்த பதில் அளிக்காம நான் கடந்து போறேன். ஒட்டுமொத்தத்தில் இப்போது இருக்கக்கூடிய இலங்கை தமிழரசு கட்சியின் மக்கள் வழங்கிய அங்கீகாரத்தை மீண்டும் ஒரு முறை இலங்கை தமிழரசு கட்சி தவறாக பயன்படுத்தி அல்லது மக்கள் ஆணையை களங்கப்படுத்துகின்ற செயற்பாட்டில் தான் இப்போது ஈடுபடுவதாக கூறப்படுகின்றது. அது நீடிக்குமாக இருந்தால் மக்கள் அல்லது கட்சியின் அடிமட்ட தொண்டனினுடைய உணர்வுகள் எப்படி எதிர்காலத்தில் வெளிப்படும்? இல்ல இது தற்காலிகமான குழப்ப நிலைதான். இது தற்காலிகமான குழப்ப நிலை என்பது யாரும் மறுத்த விஷயம். இதுக்கு ஒரே ஒரு விஷயம் செய்ய வேண்டியார்கள், மக்களின் தீர்ப்பை உணர்ந்து கொண்டு இது மக்கள் நம்மளை நிராகரிக்கிறார்கள், நம்ம மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள பெருந்தன்மையோட எல்லாத்துக்குள்ளையும் போட்டு தலையை ஓட்டாம கொஞ்சம் ஒதுங்கியிருந்து ஒரு போஷகர் மாதிரி ஒரு வழிகாட்டி மாதிரி அமைதியா இருந்து போனாங்க என்றா ஒரு பிரச்சனை பெறாது. சிலாக்கள் நம்ம தேர்தலாம் வெல்ல நம்ம கட்சியை கைப்பற்ற அந்த அடிப்படையில் இருக்காங்க. கட்சியை கைப்பற்றிட்டோம்னா ஒரு வெளிநாட்டு தூதரகமோ அல்லது ஒரு அடுத்த ஜனாதிபதி தேர்தல் வரப்போதுன்னு சொன்னாலும் ஒரு டீலுக்கு இல்லைன்னா நான் பேச்சுவார்த்தை தான் சொல்ல, நீங்க வேற மாதிரி நினைச்சு கொள்ளாங்க, அதை நினைக்கிறத கூட உரிமை. தமிழர்களின் தரப்பு சம்பந்தமான தமிழர்கள் இன பிரச்சனை ஒரு டீல் சொல்றேன், நீங்க வேற மாதிரி என்ன நினைக்கலாம் எனக்கு தெரியாது, நான் ஒண்ணு சொல்லிடாது. அப்படி என்று வரக்குள்ள நம்ம தானே வருவாங்க. அப்போ ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை விட நம்ம ஒரு கட்சி தலைவராக நம்ம கட்சியை நம்ம ஆக்கிரமிக்கிற ஒரு ஆளா இருந்தா வெளிநாட்டு சம்பந்தப்பட்டதாகவோ அல்லது சிங்கள தேசியத்தில் இருந்து சிங்கள தலைவராக இருந்தாலும் நம்ம சந்திப்பாங்க. அப்ப நம்ம இந்த கட்சியை கைப்பற்றுற நோக்கோட இருக்காங்க. அதை நாங்க தயவு செய்து அந்த செல்விஷான அந்த சுயநலமான அந்த எண்ணப்பாட கொஞ்சம் புறந்தள்ளி ஒரு உங்களுடைய கட்சியை கட்டுப்படுத்துவதில் அல்லது உங்களுடைய கட்சியை தன்வயப்படுத்துவதில் சுமந்திரன் அவர்கள் கடும் பிரயத்தனம் எடுப்பது நீங்கள் கூறியது பதிலாக அமையும். கருத்து சொல்ல தேவையில்லை, கருத்து சொல்லி இருக்கேன் விளங்க மட்டும் நினைக்கிறேன். சில கருத்துக்களை பழம் இதுதான் என்று சொல்ல தேவையில்லை, பழத்தை காட்டினாலே பழம் இதுதான் என்று சொல்லலாம். அந்த அடிப்படையில நான் கருத்தை சொல்றேன், கண்டுபிடிக்க தெரிஞ்சு கொள்வாங்கன்னு நினைக்கிறேன். ஊடறுப்பு நிகழ்ச்சியை இணைந்து கொண்டு இலங்கை தமிழரசு கட்சியின் அண்மை கால போக்குகளும் எதிர்வரும் காலங்களில் இலங்கை தமிழரசு கட்சியின் பயணங்கள் எப்படியான வகையில் அமைய வேண்டும் என்றும், இலங்கை தமிழரசு கட்சியின் உள்ளக விவகாரங்கள் நிரந்தரமானவை அல்ல, அவை தற்காலிகமானவை என்கின்ற பல்வேறுபட்ட முக்கியமான மக்கள் சார்பு கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்தியமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பேரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.